ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிரசன்னத்தில் வெற்றி யாருக்கு, இதுதான் தலைப்பு. தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் வரும் ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் 2025ஆம் ஆண்டுக்கான வகுப்புகள். 9th பேஜ். இது ஆல்ரெடி 8th பேஜ் வரைக்கும் படித்து முடிச்சிட்டாங்க. இது 9th பேஜ். ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் இருக்கும். சண்டே கிளாஸு, 6 மாதம் கோர்ஸ். பிரசன்னத்தில் வெற்றி யாருக்கு? பொதுவாக ஜாதகத்தில் சில நிலைகளில் பதில் எடுக்க முடியாத கேள்விகளுக்கு பிரசன்னம் போட்டு பதில் சொல்கிறதுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கலை தான். சொந்த தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கடன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் தெரியணும். இப்போ நான் ஒரு வழக்கில் இருக்கேன், இந்த வழக்கு நமக்கு ஃபேவராக இருக்குமா, ஒரு பணம் கொடுத்துருக்கேன், அந்த பணம் நமக்கு திரும்பி வருமா, ஒரு சொத்து கேஸ் போயிட்டுருக்கேன், அந்த சொத்து கேஸ் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது மாதிரியான இன்ஸ்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அரசியலில் ஈடுபட்டிருக்கேன், இப்போ ஒரு எலெக்ஷனில் நிற்கிறேன், அதில் வெற்றி கிடைக்குமா, ஒரு சங்க தேர்தலில் நிற்கிறேன், அதில் வெற்றி கிடைக்குமா, ஒரு விளையாட்டு இதில் ஈடுபடுறோம், அதில் இது வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகளும் இந்த பிரசன்னத்தில் போட்டு அதுக்கான ரிசல்ட் சொல்ல முடியும். இது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இந்த நிமிடம், அதாவது கேள்வி கேட்கப்படுற நேரத்திற்கான நவகிரகங்களுடைய நிலைப்பாடும் அதில் வர்ற லக்னமும் அதனால் ஏற்படுற பலன்களையும் பற்றி சொல்கிறது தான் பிரசன்னம். அந்த பிரசன்னத்தில் வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா, எதிரிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் கரெக்டாக ஃபாலோ ஆச்சுன்னா யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய தாக்குதல் வேகத்தை ஒன்று அதிகப்படுத்தலாம், இல்லைன்னா சுத்தமாக நிறுத்திடலாம். இப்போ உதாரணமாக சாட்சிக்காரங்காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்காலில் விழுகிறது பெட்டர்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாம் தான் தோக்க போகிறோன்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சமாதானம் பேசி அதை நமக்கு கொஞ்சம் ஃபேவராக நடக்கிறது மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கிடலாம். ஒரு உதாரணமாக ஒருத்தர் ஒரு கேஸ் நடத்துகிறார் சொத்தில், அண்ணன் தம்பிக்குள்ளே உண்டான கேஸ் தான். இதில் பிரசன்னத்தில் இவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது தீர்க்கமாக வந்துடுச்சு. இவர் வெற்றி பெற மாட்டாருங்கிறது தீர்க்கமாக வந்த உடனே அந்த கேஸில் தம்பிக்கிட்ட சமாதானமாக போய் இவர் ஏதோ பெருசாக வெட்டு கொடுக்குற மாதிரி வெட்டி கொடுத்து கிட்டத்தட்ட மறைமுகமாக அந்த கேஸே இல்லாத மாதிரி பண்ணி வெற்றி அடைகிறார். புரியுதுங்களா அதோட சூட்சமும்? அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கார், காரணமே இல்லாமல் அந்த கம்பெனி நிர்வாகம் வேறு வேலையை விட்டு நிறுத்திடுச்சு. பெரிய லெவலில் இருந்த ஒரு ஹெச்ஆர் ரேஞ்சில் பெரிய லெவல் போஸ்டிங்கு, மாதம் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வந்துட்டு இருந்தது. அதை நம்பி அவர் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்காரு. திடீர்னு வேலையை விடுது. வேலையை விட்டு தூக்கிடுச்சு, எந்த விதமான ஒரு நியாயமான காரணமும் இல்லை. இப்போ கம்பெனி 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஒரு சமாதானம், நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி வேலையை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடுறோன்னு, இல்லைன்னா நீங்கள் லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிங்கிறது. இப்போ இவர் கேஸெல்லாம் போட்டுட்டு பிரசன்னம் பார்க்குறாரு. பிரசன்னம் பார்க்கும்போது இவருக்கு வெற்றி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜோதிடரின் அறிவுறுத்தலின் பேரில் கம்பெனி கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு பேசாமல் கேஸை வித்துட்டு வாங்கிறார். இது இவருக்கு மிகப்பெரிய லாபம். அப்போ அந்த பிரசன்னத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சூட்சமம் என்ன? பிரசன்ன விதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விதிகள் தாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிரசன்னம் போடுறீங்க, அந்த போடும்போது உங்கள் லக்னத்தில் இயற்கை சுபகிரகம் ஒன்று உட்காந்துட்டு. நார்மலாக ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்தில் இயற்கை சுபர் உட்கார்ந்தா நல்லது, ஜாதகர் நேர்மையாளராக, வெற்றியாளராக, முன்னேற்றம் உடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிரசன்னத்தில் இந்த விதி அப்படியே தலைகீழாக மாறும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஜாதகம் போடுறோம், சிம்ம லக்னம் விழுகுது, பிரசன்ன லக்னம். சிம்ம லக்னத்தில் குரு உட்காந்துட்டுருக்கார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிறது திக்பலம், சிறப்பு, யோகம் அப்படின்னு சொல்லாமல் இங்கே எதிரி வீட்டை குரு பார்த்து, அதாவது 7ஆம் இடம் தான் மேக்சிமம் எதிரி வீடு, அதாவது நம்மளை எதிர்த்து நிற்கிற சமுதாயம் அப்படிங்கிற நேர் ஆப்போசிட் வீடை தான் இங்கே எதிரி வீடு. நம்ம ஜாதகத்தில் கணிக்கிற 6ஆம் வீடு எதிரி வீடுங்கிற கணக்கு இதுக்கு வராது. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எதிரி தான் ஜெயிப்பாங்கிறது தான் பிரசன்னத்தினுடைய பலனாக இருக்கும். ஸோ லக்னத்தில் சுபக்கோள் உட்கார்ந்தா உங்களுக்கு பிரசன்னத்தில் தோல்வி, 7ஆம் இடத்துல சுபக்கோள் உட்கார்ந்தா உங்களுக்கு பிரசன்னத்தில் வெற்றி. லக்னத்திலையும் சுபக்கோள் உட்கார்ந்து 7ஆம் இடத்துலையும் சுபக்கோள் உட்கார்ந்தா பஞ்சாயத்து போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணமாக ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம் பிரசன்னத்தில் விழுந்து, லக்னத்தில் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல குருவும், இவர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக கேஸ் நடத்திட்டு இருக்கார். பிரசன்னம் பார்ப்பார், எதிரிக்கும் வெற்றி இல்லை, எனக்கும் வெற்றி இல்லை, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு.
அந்த மாதிரி நீண்ட காலம் இழுபறி பண்ணிவிடுங்கிறது ஒரு அமைப்பு. இது ஒரு மெத்தட். ஸோ லக்னத்தில் சுபக்கோள் உட்காந்து 7ஆம் இடம் காலியாக இருந்தால் எதிரிக்கு வெற்றி. புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு துலா லக்னம் பிரசன்னத்தில் விழுகுது. பிரசன்னத்தில் துலா லக்னம் விழுந்து லக்னத்தில் வந்து சுக்கிரன் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு. இப்போ 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால இவரை போட்டி போட்டு எதிர்த்த நபர் வாழ்க்கையில் வெற்றி பெறார். அதாவது அந்த பர்சன்ட் இதில் இது ஒரு அரசியல்வாதி கேட்ட போது வந்தது. சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிட்டார். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறதுல. ஆனால் பிரசன்னத்தில் அவருக்கு எதிரிக்குத்தான் வாய்ப்புங்கும்போது கிட்டத்தட்ட 100-200 ஓட்டு வித்தியாசங்களில் தோல்வியை தழுவிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகுதுங்கிறது மாதிரியான அமைப்புகளில் வருது. இந்த பிரசன்னம்ங்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு தான் நான் இதை உதாரணமாக சொல்கிறேன். பிரசன்னத்தில் உங்களுக்கு லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் எதிரிக்கு அது வெற்றி. சரி, அப்படியே மாற்றி உள்டாவாக யோசிச்சிங்கன்னா 7ஆம் வீட்டில் சுபகிரகம் இருந்தால், 7ஆம் வீட்டில் வந்து பிரசன்னத்தில் சுபகிரகம் இருந்தால் வெற்றி உங்களுக்கு. இதுதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒருத்தருக்கு பிரசன்னத்தில் கும்பலக்னம் விழுந்துச்சு. கும்பலக்னம் அவருக்கு வந்து லக்னத்தில் யாருமே இல்லை. லக்னாதிபதி சனி 3ஆம் வீட்டில் நீச்சம் அடைஞ்ச நிலையில் தான் அந்த அமைப்பு பிரசன்ன லக்னம் விழுந்தது. இவருக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு இருந்தார். 7ஆம் இடத்துல சிம்மத்தில் குரு இருந்து லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு. இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் சொன்னோம். நிறையா பேர் அவர் நடத்திக்கிட்டு இருந்த கேஸில் கிட்டத்தட்ட தோற்று போயிடுவீங்கிற நிலையிலிருந்து அந்த கேஸ் டெவலப் ஆகி ஜெயிச்சார். ஸோ பிரசன்னம் அப்படிங்கிறதுல ஒரு சூட்சமம், நம்ம லக்னத்தில் சுபர்கள் உட்காரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். அடுத்தது, லக்னத்தில் பாவக்கோள்கள் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தான் வெற்றி. இது என்னடா புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் உண்மை. ஏன்னா பார்வையின் விதிகள் நேர்மாறானது. பிரசன்னத்தில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் எடுக்க வேண்டியது அவசியம். ஒருத்தருக்கு பிரசன்னத்தில் மிதுன லக்னம் விழுகுது, லக்னத்தில் சனி, 7ஆம் இடத்தை சனி பார்த்தபடி இருக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி வந்து விவாகரத்து வழக்கு போயிட்டுருக்கு, கடுமையான ஜீவனாம்சம் கேட்குறாங்க, என்னால் அதெல்லாம் வந்து கொடுத்து ஜெயிச்சு மேலே வர முடியுமான்னு சொன்னேன். வெற்றி உங்களுக்கு தான், அப்படியெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது, சீக்கிரமே சூழல் மாறும்னு சொன்னேன். சொன்னதில் 3 மாதத்தில் ஆப்போசிட் பார்ட்டிகளே வந்து சமாதானத்துக்கு வந்து மியூச்சுவல் கன்சர்னில் போய் அந்த மாதிரி பெருசாக எதுவும் ஜீவனாம்சம்லாம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா லக்னத்தில் உட்காந்துருந்த அந்த பிரசன்ன லக்னத்தில் உட்காந்துருந்த சனி 7ஆம் இடத்தை பார்த்து அவர்களுக்கு சீக்கிரமே திருமணம் செய்யணுங்கிற மாதிரி, இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் வந்ததுனால இதை போட்டு ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தார்கள். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பிரசன்ன லக்னத்துக்கு 7ஆவது லக்னத்தில் பாவக்கோள் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தோல்வி வரும். பார்வையின் விதிகளில் இருக்கும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வேண்டும். உங்கள் லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால், பிரசன்ன லக்னத்தில் உங்கள் லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் எதிரிக்கு வெற்றி. பிரசன்ன லக்னப்படி 7ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்தால் உங்களுக்கு வெற்றி. உங்கள் லக்னத்தில் பாவக்கோள் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு வெற்றி. 7ஆம் இடத்தில் பாவக்கோள் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு வெற்றி. புரிஞ்சுதுங்களா? இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும். பார்வையின் விதிகளின்படி பிரசன்னம் இந்த மாதிரி மாறும். இது அனுபவ உண்மை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அது புரிய வரும். பிரசன்னம்ங்கிறது ஒன்றும் பெரிய மேஜிக் கிடையாது. கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் நவக்கோள்களின் நிலையும் கேள்வி கேட்கப்பட்ட இடத்தின் தன்மைக்கேற்ப லக்னத்தை கணிதம் செய்து அந்த லக்னத்தின் தன்மையில் என்ன கிரகங்கள் அமருதுங்கிறத பொறுத்தும் இது முடிவாகும். இன்னொரு பிரசன்ன டெக்னிக்கும் இருக்குது. இது வந்து பொதுவாக சுபகாரியங்களுக்காக பிரசன்னம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், வீடு கட்டலான் இருக்கோம் அப்படின்னு போட்டி வெற்றிங்கிறதுக்கு இந்த அமைப்பு எடுக்கிறோம். சுபகாரிய அமைப்புகளின்படி வந்து சுபகாரியம் நடத்தலாமா அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகளுக்கு பிரசன்ன லக்னமும் நவாம்ச லக்னமும் ஒன்றுக்கொன்று திரிகோணமாக அமைஞ்சுதுன்னா அருமையான வெற்றி கிடைக்கும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு பிரசன்ன லக்னம் கடகம், அந்த பிரசன்ன ஜாதகம் போட்ட நேரத்தில் நவாம்ச லக்னம் மீனம் விழுகுது. இப்போ கடக லக்னத்திற்கு நவாம்சத்தில் விழுந்த லக்னம் மீனம்ங்கிறதுனால இது ஒரு திரிகோண லக்னம், அதுவும் பாக்கிய லக்னமாக விழுகிறதுனால நீங்கள் கேட்ட காரியம் வெற்றி. இந்த இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணலாம், பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணலாம், வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணலாம், திருமணத்திற்கான முயற்சிகள் செய்யலாம், மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது வேற, வம்பு வழக்குகளில் வெற்றிங்கிறது வேறு. புரிஞ்சிச்சிங்களா? வம்பு வழக்குகளில் வெற்றியில் லக்னத்தில் சுபக்கோள் இருந்தால் நம்ம தோற்று போயிடுவோம், லக்னத்தில் பாவக்கோள் இருந்தால் நம்ம ஜெயிப்போம். எதிரி வீட்டில் சுபக்கோள் இருந்தால் எதிரி தோப்பான், எதிரி வீட்டில் பாவக்கோள் இருந்தால் நம்ம தோப்போம். அப்படிங்கிறது மாதிரியான விதிகள் இதில் வரும். அதே நேரம் ஒரு காரியத்திற்கான பிரசன்னங்கள் அப்படின்னு போடும்போது
நம்ம போட்ட பிரசன்ன லக்னத்திற்கும் நவாம்ச லக்னம் திரிகோண லக்னமாக விழுந்ததுன்னா அது அற்புதமான சுபம் ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு பிரசன்னத்தில் வந்து தனுசு லக்னம் விழுந்துருச்சு, தனுசு லக்னம் விழுகுது, நவாம்ச லக்னம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகம். இப்போ தனுசு லக்னத்துக்கு நவாம்ச லக்னம் 8வது லக்னமாக விழுகிற கடகம் விழுந்ததுனால இந்த காரியம் வெற்றி பெறும் வாய்ப்பு குறைவு அப்படின்ற பலனை நம்ம தாராளமாக சொல்ல முடியும். அல்லது கொஞ்சம் காலதாமதப்படுத்தி திரும்பவும் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பிரசன்னத்தின் விதிகள் இந்த மாதிரியான நுணுக்கமான சிக்கலான அதே நேரத்தில் சட்டென்று பலன்களும் தரக்கூடிய ஒன்றுதான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.